போலச்சு இப்ப வருவா ஏ தாத்தா எங்க ஆத்தா உமக்கு அத்தையா என்னையா பேசுற ஏ பைத்தியாரி உன்னை தாலி கட்டணும்னா உங்க அம்மா எனக்கு அத்தை தானே வேணும் உங்க அப்பா எனக்கு மாமா தானே வேணும் நாளைக்கு நடக்கக்கூடியது நான் இன்னைக்கே சொல்றேன் நீ வருத்தப்படாத எங்க அத்தை போலச்சு இப்ப வருவா இன்னும் வாரா இன்னும் வந்துட்டா ஆடி குந்தி வாளிக்கும் அழைப்பா உன்னி இனி ஆடி குந்தி வாளிக்கும் அழைப்பா அழைப்பா ஆடி குந்தி வாளிக்கும் உன்னி இனி ஆடி குந்தி வாளிக்கும் அழைப்பா அப்ப மாயாண்டி சுடல தெய்வம் மார்பு தட்டி சபதம் வைத்து மாயமா மறைந்த போது கண்ணீர் விட்டு அழுதாளே விளையாட்டாக பேசினோமோ இப்ப வினையா வந்து முடிந்ததென்று முத்து போல கண்ணீரைத்தான் முகங்கள் எல்லாம் சோரலிட்டான் அப்பம் போலயே சந்தைப்பேட்டைக்கு போயிருக்கான் அப்பா அப்பாண்ணா ஏம்மா ஏன் அழுவுத அப்பா ஒரு தாத்தா 90 வயசு சென்று துகண்ட ஆண்டி கிழவ வீட்டு வாசல பிச்சை வாங்க வந்தாரு நானும் பிச்சை போட்டேன் 8 நாளைக்குள்ள உன்னை கற்பழியாமல் போனேன் ஆனா நான் கடவுள் மகன் கருத்தப்பாண்டி சுடலை இல்லைன்னு சபதம் வச்சுட்டேன் என்னம்மா சொல்லுத தாத்தா தாத்தா அப்படியா சொன்னாரு மகளே மாவுசைக்கு உங்க அப்பன் பேரை சொன்னியா உன் பேரை சொன்ன பிறகுதான் அவன் உன்னை கற்பழிப்பவனே சொன்னான்பா காளி புலையம் பேரை சொன்னா காகம் பறக்காது கருங்குருவி ஆந்தாது எவ உன்னை கற்பழிக்காம நான் பாத்துக்கிட்டேன் அண்ணே மகளுக்காக 7 அறைக்கும் கண்ணாடியால சன்னல் போட்டான் ஈ எறும்பு நுழையாத அளவுக்கு ஈ எறும்பு நுழையாத அளவுக்கு கண்ணாடியால சன்னல் போட்டான் கண்ணாடி தான் அண்ணே மாவுசைக்கு 7 அறைக்கும் கீழறையில 70 தோழிகளோட மகளை காவலுக்கு வச்சிருந்தாங்க மாயாண்டி சுடலை பார்த்தா என்ன செய்தார் நம்ம வச்ச சபதத்தை நிறைவேற்றணுமே நேரம் ஆகுதுல்ல 8 நாள் வரட்டும்னு எங்க ஐயா மாயாண்டி ஈவோல சுருவம் கொண்டு இடுக்குப்புலா மரத்துல இருந்தார் மாயாண்டி இடுக்குப்புலா மரத்துல இருந்தாரு சுடலை 8வது நாள் வெள்ளிக்கிழமை மணி என்ன இருக்கும் ஐயா சாமநாடு சாமம் போலே சாமநாடு சாமம் போலே சதிசாம வேளையில் நஞ்சி போட்ட நஞ்சருக்கும் ஐயா நடுச்சாம வேளையில வேளையில கொடியிருக்கும் ஐயா கொடிய சாம வேளையில எங்க மணி விளக்கில் பிறந்த தெய்வம் எங்க மாயாண்டி சுடலை ஐயா என்ன புலமகளை குடியெடுக்க வாரான மாயாண்டி காளி புலமகளை கற்பழிக்க வேணும் என்று எங்க கடவுள் மகமாயாண்டி அவன் தான் ஈ எறும்பு நுழையாத அளவுக்குல சன்னல் போட்டிருக்கான் பிறகு நம்ம எங்கோடி போவ அப்போ மாயாண்டி சுடல மாவுசைக்கு சாப்பிடக்கூடிய கனி வர்க்கத்துல ஒரு மாம்பழம் இருந்திருக்கு அதுல அழுவ பிளந்திருக்கு அதுல புழு மாறி வந்தாரா அப்போ 7 அறைக்கும் கிளறையில் ஏந்திலையா மாவுசை சப்பரம் மஞ்ச கட்டிலில் தெற்க தலையவை வடக்க காலி வடிவளை தொங்குவா ஐயா தெற்க தலையவை வடக்க காலி
வடிவலகி மாவுசை அசந்து நல்ல உறங்கும் போது பேச்சிமவே மாயான் பேரு வச்ச சுடலை ஆந்திரவாதி புலமகள் கற்பழிக்க வேணும் என்று மாயாண்டி வந்தவர் தூக்கத்தில கற்பழித்தார் தூக்கத்தில கற்பழித்தார் தோஷம் வந்து சேரும் என்று ஐயா நித்திரையில் கற்பழி நீதிக்கு தம்பங்கம் என்று பேச்சிமவே மாயான் பேரு வச்ச சுடலையை எழுமி சம்பளம் போல் எழுமி சங்கலிய போல் ஈசமவே மாயான் மாவுசைக்குடைய தலைமாட்டில இருந்து கால் மாட்டுக்கு சொயின்னு உருண்டாராம். கால் மாட்டுல இருந்து சுடலை தலைமாட்டுக்கு சொயின்னு உருண்டாரு. என்ன மேல உருளுது கண்முழிச்சு பார்த்தா எலுமிச்சங்கனி. இது தெய்வ ஆலயத்துக்கு உதவக்கூடிய கனி இல்ல. வலது கண்ணுல ஒத்துனாலாம். அவன் வலது கண்ணில் ஒத்தும் போது சுடலை இடது கண்ணோ முத்தமிட்டார் இடது கண்ணி ஒத்தும் போது எங்க ஈசமகமாயாண்டி அவர் வலது கண்ண முத்தமிட்ட தோசத்தில உறங்குகிறா போல மகளும் பார்த்தாரமாயான் கோபம் அது கொண்டார் தூக்கத்தில கற்பழி இவளுக்கு தோஷம் வந்து சேரும் என்று தட்டி உசுப்பும் போது பதறி முழித்தாளே மாயாண்டிய கண்டாளே அப்போ பத்தினியா மாவுசை யாரு என்று கேட்பாள். என்ன பார்த்தா யாரும் கேட்க யாரு மாயாண்டி அன்னைக்கு ஐயா பண்டாரமா வந்தவரு. அப்ப 21 வயதுள்ள ஆண் மகனா இளவட்ட சுருவமா இருக்கா. நீ யாருன்னா 8 நாளைக்கு முன்னால உன்னை சபதம் வச்சுட்டு போனனே கற்பழிப்போம்னு அந்த மாயாண்டி வந்திருக்கு. நீர்தான் மாயாண்டியா? ஐயா நீர் ஈசனுக்கு பிள்ளை, நான் ஈனச்சாதி புலையமகா. நீர் பகவானுக்கு பிள்ளை, நான் பாவி புலையமகா. உண்மை நீர் மனசார என்ன நினைக்கலாமா? நீ மனசாரா என்ன நினைச்சு பார்க்கலாமா? அடப்பாடி பைத்தியாரி, உலகத்துல உயர்ந்த குலம் தாழ்ந்த குலம்னு பேசாத. ஒன்றே குலம் ஒருவனே கடவுள். உலகத்துல 2 ஜாதிதான், ஒன்று ஆண் ஜாதி ஒன்று பொன் ஜாதி. நீ எனக்கு பொன் ஜாதி. மாவுசைக்கு பெண் மகள எங்க பேச்சு மாயாண்டி அவளை கரும்பூன சுருவத்தில அவளை கற்பழி தமாயாண்டி அவளை மாறி கற்பழித்தார். எங்க மாயாண்டி சுடலை ஐயா ஆசதீர கற்பழித்தார். எங்க அடங்காத சுடலை தெய்வம் அவளை கற்பழித்து வாராரே மலவாழ தோட்டத்தில மாயாண்டி வந்தமர்ந்தார். மறுநாள காலையில பதறிமவ முழித்தாளே. மாயாண்டி கற்பழித்து விட்டு மலவாழ தோட்டத்துக்கு வந்தார் சுடலை. அப்பு தெக்க தலைய வைத்து அதனாலே பார்த்தார் ஆண்டவனான மாயாண்டி.
தெக்க தலை வைத்து வடக்கல் தாழ் நீட்டி படுத்திருக்கா புளைய மகா. மறுநாள காலையில வடக்க தலை வச்சு தெக்க கால் நீட்டி படுத்திருக்காளே. அப்போ வச்ச பொட்டும் அழிஞ்சிருக்க, வச்ச மல்லிகை பூ வாடி இருக்க, நம்ம அரைச்சியில உழைஞ்சிருக்க, மண்டையில அடித்தாள போல மகளும் ஒரு பண்டாரம் வந்து கருப்பளிக்க, பகவான் எழுதினாரோ எந்தலையில் மாவுசைக்கு மறுநாள காலையில கண்ணீர் விட்டு கதறி அழுதனா. எதுக்கு அழுதா? நாம இனுக்கு நிக்குன்னு மஞ்ச கோலிச்சது எந்த கிழவனுக்கோ, இனுக்கு நிக்குன்னு நான் இனுக்கு நிக்குன்னு மஞ்ச கோலிச்சது இந்த ஆண்டி கிழவனுக்கோ. நான் இத்தனை நாளும் காத்திருந்தது பண்டர கிழவனுக்கோ, நான் இத்தனை நாளும் காத்திருந்தது பண்டர கிழவனுக்கோ. இந்த கிழவனுக்கோ அம்மா குளிச்சதும் மஞ்ச குளிச்சதும் இந்த கிழவனுக்கோ, அம்மா குளிச்சதும் தாயி பாவி தெய்வமே, நானும் அம்மா குளிச்சதும் மஞ்ச குளிச்சதும் இந்த கிழவனுக்கோ, இந்த ஆண்டி கிழவனுக்கோ. இத்தனை நாளும் காத்திருந்தது பண்டர கிழவனுக்கோ, நான் இத்தனை நாளும் காத்திருந்தது பண்டர கிழவனுக்கோ. இந்த கிழவனுக்கோ, இந்த கிழவனுக்கோ. நான் பூ முடிச்சதும் பொட்டும் வச்சதும் இந்த கிழவனுக்கோ தாத்தா, பூ முடிச்சதும் பொட்டும் வச்சதும் இந்த கிழவனுக்கோ, இந்த ஆண்டி கிழவனுக்கோ. நான் இத்தனை நாளும் பூத்திருந்தது பண்டர கிழவனுக்கோ, நான் இத்தனை நாளும் பூத்திருந்தது பண்டர கிழவனுக்கோ. குளிச்சதும் மஞ்ச குளிச்சதும் இந்த கிழவனுக்கோ, காப்பும் விட்டதும் வளையல் இட்டதும் இந்த கிழவனுக்கோ. அழுதுருக்கா, அழுவைய பார்த்தேன்னா கண்ணீர். அண்ணே மறுநாள காலையில எழுந்து பார்த்தா பாவி தெய்வமே, நாம வச்ச ஒட்டும் அழிஞ்சி போச்சு, வச்ச மல்லிகை பூ வாடி இருக்க, நம்ம அரைச்சியில உழைஞ்சிருக்க, அடித்தால முகமதியில அவ ஆவரணும் அந்த அவ முட்டி முட்டி அழுதால மூக்கத்தியும் அருந்து விழ. அழுவனா அழுவ. ஆமா, அப்படியோ ஒரு அழுவ. அப்பங்கிட்ட வந்தான். அப்பா 8 நாளையில கற்பழிக்கும் சொல்லிட்டு போன ஆண்டி சொன்ன மாதிரியே என்ன கற்பழிச்சுட்டான. கற்ப அழிச்சிட்டானே மகளே, உன்னை எவன் கற்பழித்தானோ 8 நாளைக்குள்ள அவனை பிடித்து தரலையானா என் பெயர் மாந்திரவாதி காளிப்பெரும்புளை இல்லை. 8 மாசம் ஆயிப்போச்சு பிடிக்க முடியலையே. 8 மாத்த சூழியா இருக்கா. ஆயிட்டா மாவு செக்கியால் மாயாண்டியுடைய கற்பமாக.
மாவுசெக்கியா கற்பமாக இருக்கான் மாயாண்டி சுடலையும் மலவாள தோட்டத்துல மலவாள தோட்டத்துல காக்கா ஆச்சி மலையில கண்ணாடி சோலையில தேக்கங்குச்சி சருவதியில ஏலத்து ஊர்ல வாழ்ந்து வரக்கூடிய யாரு ஐயா 7 வீட்டு பழிய மாறும் 8 வீட்டு பிள்ளைமார்கள் வட்டிக்கு காசு வாங்கி வாழைப்பயிறு செய்தாங்கோ வாழைப்பயிறு செய்யும் போது மலவாழ தோட்டத்தில் அவங்க மலைப்பயிரை செய்தாங்க அவங்க 7 பேரும் 8 ஒல உழுது 7 கிடை மறித்து வெட்டருவ தானடித்தோ கட்டைகளுக்கு தீகு போட்டு வேகாத கட்டை எல்லாம் வேலியா போட்டாங்கோ மலைப்பயிர்ல வாழை மலை வாழையில எத்தனை வாழை இருக்கு வயல் வாழை மோரிஸ் வாழை முந்தாஞ்சொண்டான் பூலாஞ்சொண்டான் ரசகதலி ரஸ்தாளி கோழிக்கூடு செவ்வாழை ருசியால செங்கதலி 1000 வாழையும் போட்டாங்க கப்பக்கிழங்கு கருந்தனை செந்தனை அத்தனையும் போட்டு 7வது பழியை இசைக்கு முத்து பழிய அவனுக்கு காலு நொண்டி பழியனை தூக்கி பச்சை மூங்கில் கம்பு வெட்டி பரன்ல காவலுக்கு இருடா அப்படின்னு போயிட்டாங்க. அப்போ மாயாண்டி சுடலை ஐயா மறைமுகமாயிருக்காரு பாடுபட்ட நாள் போக பலனதுதான் கிடைத்திருக்க வாழக்கொலை தள்ளி இருக்க எடபலமும் பழுத்திருக்க கருந்தனையும் செந்தினையும் வளர்ந்திருக்க கண்டாரே மலவாளையாளித்தமானா மாந்திரவாதி வருவான் என்று மலவாளையாளிக்கணுமே மாயாண்டி சுடலத்தைவோம் மதியான சொருவங்கொண்டு மலவாளைய சாய்த்தாரே ஐயா கும்பான சுருவங்கொண்டு சுடல குளவாளைய சாய்த்தா கப்ப கிழங்கத்தானே காட்டு பன்றி போல கப்ப கிழங்க முண்டுவா ஆளவண்டு நீல பூச்சி அறுத்தறுத்து குமிக்குதையா எங்க மாயாண்டி சுடலத்தைவோம் குண்டால பூச்சி போல பொறுத்து வெட்டா வெட்டுவாரா மலவாளைய அழித்தா எங்க மாயாண்டி சுடலத்தை அப்போ 7வது பரணதியில பச்சை மூங்கில் பரன்ல இசைக்கு முத்து பழியன் தூங்கிக்கிட்டு இருக்கான். ஐயா விறுவிறுன்னு போனாரு. கரடி ஓல சொருவம் கொண்டு காலை பிடிச்சு இழுத்தார். ததறி பார்த்தா
என்னடா கரடி வந்து காலை பிடிச்சு இழுக்கு பதறி முழிச்சு பார்த்தா மலவாழ தோட்டம் எல்லாம் அழிஞ்சு கிடக்கு. அழிஞ்சு போச்சே. ஐயா மதியான வந்ததென்ன, நம்ம மலவாளைய சாய்த்ததென்ன, கொம்பான வந்ததென்ன, நம்ம குலவாளைய சாய்த்ததென்ன, ஓடிவான இசக்கி முத்து அண்ணா அண்ணா பழியம்மா பழியம்மா அநியாயத்தை பாருமன் அநியாயத்தை அண்ணா பாடுபட்ட நாள் போக பலன் கிடைக்கக்கூடிய நேரம். மலவாழ தோட்டத்துல ஈ விழுந்துட்டு ஈ விளக்கணும். ஈ விளக்கணும்னா என்ன செய்யணும்? மாந்திரவாதி வீட்டுக்கு போகணும். நம்ம ஏரியாவிலேயே பெரிய மாந்திரவாதி யாரு? பெரும்புளையன். காளிப்புளையன் வீட்டுல போய் கூப்பிடுவோம் அண்ணா. அப்போ என்ன 7 வீட்டு பழிய மக்களும் 8 வீட்டு பிள்ளைமாறு வரும்போது அன்னையை பார்க்க சனிக்கிழமை உச்சியில இருந்து உள்ளாங்கால் வரைக்கும் எண்ணெயை தேய்னு தேய்ச்சி தலைமுழுக போறான். எந்த சகுனத்தை கண்டாலும் எண்ணெய் தடை ஆகாது. இவங்க 7 வீட்டு பழிய மக்களும் பிள்ளைமாரும் உள்ள வராங்க. அண்ணா பெரும்புளையான் நிமிந்து பார்த்தா, என்னப்பா நீங்க இப்ப வந்திருக்கல, நம்மள தேடி வந்திருக்கல, என்ன விஷயம்? அவன்னா மலவாழ தோட்டத்துல வட்டிக்கு காசு வாங்கி வாழைப்பயிர் செய்தோம். மலவாழ தோட்டத்துல ஈ விழுந்துடுது, மலவாழ தோட்டம் அழிஞ்சு போச்சு. நீ ஈ விளக்க வரணும். தம்பி ஈ விளக்க வரணுங்க. சரிதான், பொறுங்க குளிச்சுட்டு வந்துருது. அப்ப அவ குளிக்க போனா பொழைச்சு வழிமறிக்கா. போகாதீங்கோ போகாதீங்கோ, மலவாழ தோட்டத்துக்கு நீர் ஈ விளக்க போக கூடாது. ஏம்பல வேண்டாம்ங்க, ஏம்பல வேண்டாம்ங்க. அம்மா ஏடி அம்மா புலமகளே, எதுக்கு என்ன போக வேண்டாமுங்க? ஐயா நேத்து இரவு சாமம் போல் நான் அசந்து ஓரங்கும் போது நீர் மலவாழ தோட்டத்தில ஈ விளக்க போகும்போது ஒரு பொல்லாத தெய்வத்துக்கு மகளான புலமகளை நான் நெஞ்சகிரி கொடுக்க கண்டு, நான் நெஞ்சகிரி கொடுக்க கண்டு நான் கண்டதொரு சகனம் அல்ல, காளி புலையனுக்கு ஆகாது பொல்லாத சகனம். நான் கண்ட கனவு உமக்கு ஆகாது. நீர் மலவாழ தோட்டத்துல ஈ விளக்கும் போது ஒரு பொல்லாத தெய்வத்துக்கு நம்ம மகளை நான் நெஞ்சுகீறி கொடுக்க கண்டையா. நீ போவான்னு மறிக்கா. அடபாடி பைத்தியாரி, எந்த தெய்வத்துக்கு எவன் அவளை நெஞ்சுகீறி கொடுப்பான்? போதுற அவன் பார்த்தான், இவன் பேசி முடியா இவன். அவ பாட்டு போயிட்டான். அவ போனதுக்கு பிறகு அப்போ பார்த்தா அழபுல மகளோ, ஏ மாந்திரவாதி பெரும்புளையே மாறான ஒரு முகம்மா. மாந்திரவாதி பெரும்புளைய மனசுல என்ன நினைத்தான் பாருங்கோ. அந்த மாந்திரவாதி பெரும்புளைய மாந்திரவாதி பெரும்புளையனோ என்ன செய்வோம் ஏது செய்வோம்? இந்த பொல்லாத தெய்வத்துக்கு நாம ஈவளக்க கனவு கண்டமே, அவன் இவளக்க வாரானே வாரா. அட்டகும்ப 8 வைத்தா 8, அட்டகும்ப 8 வைத்தா 8 பண்டரித்த ஓலையில ஓலை, பண்டரிய ஓலையில அவன் வளகாப்பு எழுதுவானா. வண்டரிய ஓலையில எழுதுகிறான் மந்திரவாதி, நான் விளக்க வரணுமானா.
அட்டகும்பம் 8 வேணும் 8 வேணும் அதுக்கு தேங்காய் 10 வேணும் 10 ஏ அண்ணா ஏ பெரும்புளையா நாங்களே பஞ்சத்துல அடிபட்டு வந்திருக்கமே அட்டகும்பை 8 சொன்ன சரிதான் தேங்காய் எதுக்குன்னு 10 ஏ தம்பி 8 கும்பத்துக்கு 8 காய் சிரசுல படப்புக்கு உடப்புக்கு 2 காயினா படப்புக்கு உடப்புக்கும் அது மட்டுமா ஐயா வாழாத குமரியோட வலது கால் மண்ணு வேணும் ஈனாத கிராரியோட இடது காலும் மண்ணு வேணும் சுள்ளக்கர சாம்ப வேணும் எனக்கு சுடுகாட்டு மண்ணு வேணும் பழைய இடிஞ்ச வீட்டு மண்ணு வேணும் இத்தனையும் தந்திட்டாளோ நிறநாளி நிறமரக்கா நேர்மையான தேங்காய் ஒரு சிறு சொலவு ஒன்று வேண்டும் அறுத்தெறிய 6 சேவல் இழுத்தெறிய 7 கிடா துள்ளு மொறி ஒன்று வேண்டும் இத்தனையும் தந்துட்டாளோ நான் விளக்க வரணுமானா 1000 பொன் ஒரு முடிச்சு 500 பொன் இரு முடிச்சு 1000 பொன் ஒரு முடிச்சு அப்போ அம்மா ஏண்டி சுடல தெய்வம் மலவலையில் நிற்கும் போது தம்பி வெள்ளிக்கிழமை நான் வந்துருவேன் நீங்க எல்லாரும் நான் கேட்ட பொருள் எல்லாம் நீங்க சேகரித்து வைங்க வாங்க அண்ணா அப்போ வெள்ளிக்கிழமை மாந்திரவாதி ஈவிளக்க வேணும் அப்போ மைச்சி மிளகையில் எடுத்தான் மாறேன மை எடுத்தான் குப்பியில சாராயமும் குடுகையில தென்னங்களும் போதைக்கு இது இருந்தா தான் மருந்தெல்லாம் வேலை பண்ணும் அதனா குப்பியில சாராயமும் எனக்கு குடுகையில தென்னங்களும் அப்போ பார்த்தானே மந்திரவாதி அத்தனையும் தாரேன் என்று பழிய மாறும் பிள்ளை மாறும் சம்மதித்து இருக்காங்கோ நல்ல வெள்ளி கிழமையில மாறானே பெரும்புளைய அவன் மூஞ்சி நல்ல கருக்களில முதச்சாம வேளையில மைச்சி மலை எடுத்து வாரான் அவன் தலைவாசல் வரும்போ அவன் தலையதியில தட்டிடுமா வாசல் விட்டு வாரான் வாசல் நட தட்டிடுமா வாசல் விட்டு வார போது வாழாத பெண்ணொருத்தி மூளாத நெருப்பெடுத்து அவன் முன்னால வாராளே வாழாத குமரி மூலா நெருப்படுத்து அவன் முன்னால வாரா அவன் முன்னால வரும்போது இவருக்கு மனசுல ஒரு எண்ணம் உடனே பெண்கள் எல்லாம் பார்த்தாங்கோ மலவாள தோட்டத்துல ஈவிளக்க வரும்போது பெரும்புளையும் கேட்ட பொருள் எல்லாம் கொடுத்தாச்சு அட்டகும்பை 8 அதுக்கு தேங்காய் 10 எல்லாம் கொடுக்கும் போது மலவாள தோட்டத்துல படப்பு போட்டான் அவன் சாந்து கொண்டு தரை முழுகி சந்தனத்தா கோலம்போ பாலு கொண்டு தரமுழு பன்னீரால கோலம்போ மாவு கொண்டு தரமுழு மஞ்சனையா கோலம்போ கோலம் போட்ட இடம் மாதிரி குருத்து வாழை இளவு சாணி பிள்ளையார பிடித்து வை அட்டகும்பை 8 வைத்தான் அட்டகும்பம் 8 தேங்காய் சிரசில் வைத்தான்
சிறுசோலவை எடுத்தான் நிறநாளி நிறமர நேர்மையான தெங்கவள் வெற்றிலையும் அடவா சந்தனமும் குங்குமம் பத்தி சூடான் பொருத்தி எல்லோ சிறுசோலவை தான் எடுத்து வாழாத குமரியுட ஏ தம்பி வாழாத குமரி வலது காலம் மண்ணங்க இந்தாங்க அப்படியே போட்டாச்சுடா அந்த தட்டு போட்டியாச்சு ஈனாத கிராரி இடது காலம் மண்ணங்க அப்படியே அடி போட்டாச்சா சரி சுள்ளக்கரை சாம்பலு சுடுகாட்டு மண்ணு பழைய இடிஞ்ச வீட்டு மண்ணு யான் அத்தனை இடத்தல்லவோ சிறுசோலாவில் தான் பரத்தி சிறுசோலாவில் தான் பரத்தி சிதம்பர அச்சரத்தை மறைந்தானே மந்திரவாதி அச்சரத்தை வரையும் போது ஆண்டவனமாயாண்டு அறுத்தெறிந்தான் ஆறு சேவல் இழுத்தெறிந்தான் ஏழுகிடா துள்ளு மோரி வெட்டும் போது சுடல துடி துடிச்சு வந்தாரே துள்ளு மொறி வெட்டும் போது மாயாண்டி சுடலத்தையும் நாலு வாசக்கார மாயாண்டி விழுந்த போது இந்த தெய்வத்தை இப்பம் பிடிச்சு அடைக்கணும் சிமிழ் எடுத்தான் மாயாண்டிக்கு கோவந்துட்டு என்ன பிடிச்சு அடைக்கணும் நினைக்கியா அவன் சிறு சோழவ பிடுங்குவான் அவனை செவிட்டுலட்டி அடித்தார அண்ணா சிறுசோலவதான் பிடுங்கி அந்த மாந்திரவாதி செவிட்டுலதான் எங்க மாயாண்டி அடித்த போது அவன் அடி கொடுக்க முடியாமல் பள்ளத்துல விழுந்தான் மாயாண்டி கொடுத்த ஒரு குடுப்புல உருண்டு போனான் பள்ளத்துல விழுந்தான் இந்த தெய்வத்திட்ட இன்னொரு அடி அடிச்சிருதுன்னு நம்ம உயிர் நம்ம உடல்ல இருக்காது இந்த தெய்வத்தை இப்பமே பிடிக்கணும்னு மாறன மை எடுத்து பார்க்கான் மை டப்பில மயில் இல்லையே அப்ப இந்த சுடலைய பிடிக்கிறதுக்கு அதே மலவாள தோட்டத்துல மருந்து சேர்த்தான் என்ன சேர்த்தான் அண்ணா தீட்டு வகை எண்ணத்தல பிள்ளையுட மண்டை தீட்டு வகை எண்ணத்தல பிள்ளையுட மண்டை தேவாங்கு சட்டம் கருங்குருவி முட்டை தேவாங்கு சட்டம் கருங்குருவி முட்டை வீட்டலியும் காட்டலியும் முட்டையில குஞ்சி ஏழம்புறம் ஆலம்புறம் மாடப்புற கண்கள் ஒட்டுவக அத்தனையும் திட்டமுடன் சேர்த்து காட்டி விட்டான் புலையன் மாலா வேலையங்கோ ஐயா காட்டி விட்டான் புலையன் மாலா வேலையங்கோ அத்தனையும் சேர்த்தா மாயாண்டி சுடலைக்கு தூக்கி போட்டோடனே நாத்தம் பொறுக்கல இருக்க முடியலையா நடு வலையில வந்து ஐயா விழுந்தார் மந்திரவாதி உன்கிட்ட அடபடணும் ஆனா ஒரே ஒரு வழிதான் இருக்கு என்ன வழி உன் கையால இந்த மலவாள தோட்டத்துல எனக்கு ஊட்டு கூட நடத்துவியா நடத்துதான்ப்பா தாரம் சொல்லு காப்பு கட்டி விரதம் இருக்கணும் அம்மா வேற என்ன செய்யணும் அப்பா மண்ணால் ஒரு வீடம் போட்டு மாயாண்டி சுடலையன் மாயாண்டிக்கு வலது புறம் பேச்சு என்று வீடம் போட்டு இருதல முண்டனும் ஒரு வீடம் போட்டல்ல 8 நாள் எத்தனை கும்பை இறக்காமல் வியாழக்கிழமை குடியலை
வெள்ளிக்கிழமை மத்தியா மதிய கொடை நடத்தணும் சாம கொடை வேலையில ஒரு ஓட்ட அரிசி பொங்கி ஒரு வடப்பா போடணும் முட்டையோடு முருங்கைக்காய் பொட்ட கோழி கறி சமைத்து பெரும்படப்பு போட்டெல்லாம் பச்சை மூங்கில் கம்பு வெட்டி பரணி 7 போடணும் 7வது பரணதி கற்பழித்த பெண்ணடா காளி புலையன் உந்தன் மகளடா. என்னது கற்பழித்த பெண்ணா? காளி புலையன் உந்தன் மகளா? உன் மக மாவுசக்கிய எனக்கு 7வது பரணதி நெஞ்சுகீரி கொடுக்கணும். நெஞ்சகீரி கொடுத்தையானா செப்பு கொடுத்து அடபடுவேன். ஐயா 7வது பரணதியில நெஞ்சகிரி கொடுத்தையா நான் செப்பு கொடுத்தே அடபடுவேன். மாயாண்டி சொன்னவோ பார்த்தானே மந்திரவா பொல்லாத சுடல ஐயா புலமகளை எங்க கண்ட என் மாயண்டி என் மகளை நீ எங்க கண்ட எங்க பார்த்தோம் கேட்காத. உன் மகளுடைய கற்பத்தை அழித்ததே நான் தானடா. உன் மக கற்பமாக்கி உன் மகளை கற்பழித்து உன் மகளை கற்பமாக்குனதே நான் தான். 7வது பரன்ல நீ எனக்கு நெஞ்சுகிரி கொடுத்தா சிமிழ்ல அடப்பட மாட்டேன், செப்பு குடத்துலதான் அடப்படுவேன். அப்ப பார்த்தா இந்த மாவுசக்கிய மாயாண்டி சுடலைக்கு பழி போட்டு கொடுத்தாலும் பரவாயில்லை, நம்ம பிள்ளைய பரன் போட்டு கொடுத்தாலும் பரவாயில்ல, சுடலைய பிடிச்சு அடைக்கணும். அப்போ காப்பு கட்டி விரதம் கொண்டு கட்டாய நோம்பரும் மலவாழ தோட்டத்தில் அவன் மண்ணால் ஒரு பீடம் போட்டான். அப்போ பார்த்தான மாயாண்டி சுடலைக்குத்தான் மாந்திரவாதி விரும்புல மண்ணால் ஒரு பீடம் போட்டு மாயாண்டி சுடலை என்று சுடலைக்குத்தான் வளபுது பேச்சு என்று ஒரு வீடு முண்டனுக்கு ஒரு வீடு மலவாழ தோட்டத்தில அவனோ கொட்டேக பந்தல் போட்டு குளவாழ தான் நிறுத்தி மாவிலையும் தோரணம் ஆன கொட்டக பந்தல் போட்டு அலங்காரம் செய்திருக்கார் மாந்திரவாதி விரும்புல. 7வது நாளையில வியாழக்கிழமை உள்ளோடு முரசோடு ஆசார கொடியலைத்தான். அப்பா 7வது நாளையில் வியாழக்கிழமை உள்ளோட முரசோடு ஆசார குடியலைத்து வெள்ளிக்கிழமை மத்தியா சிவன்பான பொங்கலில் ஒரு செங்கிடாய வழி கொடுத்து மதிய கூட நடத்துகிறான். சாம நடு சாமம் போல் 8வது பீடத்துக்கு ஐயா 8வது பீடத்துக்கு ஏணி வச்சு மாலை சாந்தி மாயாண்டி சுடலைக்கு மல்லிகைப்பூ மாலைகளாம் செவ்வரளி மாலைகளாம் செஞ்சுடல மாயாண்டி தாயான பேச்சுக்குத்தான் பிச்சி இப்போ மாலைகளை போட்டெல்லாம் சாம நடு சாமம் போல் ஒரு கோட்டை அரிசி போங்கி ஒரு படப்பா போடுகிறான். முட்டையோடு முருங்கைக்காய் பொட்ட கோழி கறி சமைத்து பெரும்படப்பு போடுகிறான். குப்பியில சாராயம் குடுகையில தென்னங்கள் குளக்கருவாடு சமைத்து வை மாயாண்டிக்கு படப்பும் போல் பேச்சுக்குத்தான் சட்டி சோறு எடுத்து வை பார்த்தார மாயாண்டி பரன் போட்டு கொடுத்திடடா. மாயாண்டி பரன் போட்டு கொடுத்திடடா. அண்ணா பரன் போட்டு கொடுப்பதற்கு பார்த்தான மந்திரவாதி என் மாயாண்டி உனக்கு பரன் தானே வேணும். அப்போ சுடலைக்கு மாந்திரவாதி தான் கோமரமா ஆடுதான். மாந்திரவாதி பெரும்புளைங்க கோமரம் பிடித்தார் மாயாண்டி. அப்போ கருங்கடா ஒரு பரன், செங்கிடா ஒரு பரன், பாலாடு ஒரு பரன், பாலு பன்றி ஒரு பரன், சூளாடு ஒரு பரன், சூழு பன்றி ஒரு பரன். 7வது பரன்ல சுடலை ஏமாத்தணும்னு எருமக்கடாய் கட்டியிருக்கான். ஐயா பார்த்துக்கிட்டே இருக்காரு.
என்ன ஏமாத்த போறியா? போறியா போறியா என்ன நடக்குன்னு மட்டும் பாரு. என்ன 6 பரணியும் கொடுத்தாரு. ஆமா 7வது பரணில அவன் நெஞ்ச கீற போறான். ஆமா மாயாண்டி அவன் புடதியில ஒத்தார. உன் மகளை எங்கடா? எங்கடா என் மாந்திரவாதி, உன் மகளை எங்கடா? எங்க அப்பா புலமகளை கொண்டு வந்து கொண்டு வந்து கொண்டு வந்து படியதுதான் கொடுக்கணுமே. கொடுக்கணுமே மகளை கொண்டு வந்து மகளை கொண்டு வந்து பலியாதுதான் கொடுக்கணும். ஐயா மணி விளக்கில் பிறந்த தெய்வம் பிறந்தது. 4 வாசக்கார சுடலைக்குத்தான். உனக்கு 4 நல்ல வாசல் உண்டு வாசல் உண்டு. அதுல கீழ வாசல் அதிகாரி. அதிகாரி அவன் போட்ட மாலை களையலையே, பூசிய மஞ்சனையும் அழிக்கலையே. ஒத்த பந்தம் கையுமாக கையுமாக ஓடி வாரான் பெரும்புலைய. பெரும்புலைய அரண்மனைக்கு ஓடி வந்து அடகதவ தட்டுகிறான். மகளை நல்லோ மகளை என்று 5-6 சத்தம் போட்டான் அப்பனோட சத்தம் கேட்டு அடகதவ தாழ் திறந்தா. தகப்பன் திருமுகத்தை பார்த்தாளே, பார்த்தாலே பேய் முகமா தெரிய கண்டு தெரிய கண்டு பின் வாங்கி நின்றாளே புலமகளோ. புலமகளோ அம்மா அம்மா மாவுசைக்கு நம்ம குலதெய்வம் மாயாண்டிக்கு. மாயாண்டிக்கு மலவாழ தோட்டத்தில நான் வீட்டு கூட நடத்துதம்மா. நீ வீட்டு கூட பார்க்க வா மகளே. மகளே மந்திரவாதி அழைக்கும் போது மாவுசைக்கு ஏது சொல்வா? அது சொல்வா ஏ சண்டால புலையா, என் கழுத்துல தாலி இல்ல, வயத்துல 8 மாத கற்பம். கற்பழித்த கல்லனை 8 நாளையில பிடிச்சு தரம். நீ 8 மாத்த சூழியா இருக்கனே. எந்த முகத்தோட என்ன குடவாக்க கூப்பிடுத? அப்பா நான்லாம் வரமாட்டேன். மாயாண்டி குடவாக்க வர முடியாதுன்னா இவ இப்படியெல்லாம் கூப்பிட்டா வரமாட்டான். அப்போ அம்மா ரேன மையெடுத்தான். மாவுசைக்கு மேல எல்லோ சுண்டுகிறான் மையதுதான். மையமெல்ல சுண்டும் போது மையினுடைய வேகத்தால மாட்டேன் என்று சொன்ன மகா அவ வாரேன் என்று சம்மதித்தா. சுடலையுட குடவாக்க நானும் வாரேனப்பா. பிச்சி பூவை சூடட்டுமா இல்ல அரளி பூவை சூடட்டும்? என் மகள மாவுசைக்கு பிச்சி பூவாடையது இந்த பேயாண்டிக்கு ஆகா. அரளி பூவை சூடிக்கம்மா சூடிக்கம்மா ஆண்டி கொடவாக்க வா மகளே. அப்பா அப்பா பெரும்புலை மஞ்சள பூசட்டும் இல்ல மஞ்சனைய பூசட்டுமா? பூசட்டுமா என் மகள மாவுசைக்கு மஞ்ச வாடையது நம்ம மாயாண்டிக்கு ஆகா. மஞ்சனைய பூசிக்கம்மா 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 மாயாண்டி கொடவாக்க வா மகளே. பூசிக்கம்மா பூசிக்கம்மா அப்போ மாயாண்டி சுடலையத்தான் குடவாக்க வேணும் என்று மாவுசைக்கு வாராளே. ஒத்த பந்தம் கையில் எடுத்தான். வாழத்தட தண்டியல வாழத்தட தண்டியல வரவழைத்தான் பெரும்புளைய.
வாழத்தட தண்டில ஏத்துனா அம்மா மலவாழ தோட்டத்துக்கு மாயாண்டியுடைய வாசலுக்கு அம்மா மாவுசைக்கு வரும்போது ஏ அப்பா பெரும்புலையா என்ன எனக்கோ ரத்த வாழ தாங்க முடியல அப்பா ஆமா அப்பா ரத்த வாடையோ தாங்க முடியல முடியலையே மாயாண்டி ஓ என் மாவுசைக்கு என்ன கவலைப்படாத கவலைப்படாத ரத்த வாட தாங்களே நீ கவலைப்படாத படாத படாத உனக்கண்டு உங்க அப்பா உனக்கு தனியா பரன் கட்டியிருக்கேன் பரன்ல யாரு மேல போய் இருந்து பாரு 7வது பரன்ல ஆமா மாவுசைக்கு ஏற விட்டு ஏனிய விடுங்கிறான் சண்டால போய் உருவிட்டானா யானிய விறுவிறுன்னு ஏறனாம்பளையன் ஆமா கருக்கு மட்ட நார்களித்து கால்கள் இரண்டையும் கண்ணி போட்டு முடிந்தான் முடிந்தான் அவ கையவும் தலைமுடியும் சேர்த்து பிடிச்சாம்ல பிடிச்சாமலா போட்ட மை அழிந்தது ஐயோ மைய அழிஞ்சிடுதே ஐயோ ஐயோ அப்ப நம்மள மை ஓட்டெல்லாம் மாறன மை ஓட்டு மாயாண்டி வாசலுக்கு கூட்டி வந்து விட்டானே கொண்டு வந்துட்டானே பாவி ஏ தகப்பா போலையா ஆமா உனக்கு மகளா பிறக்கலாமா உனக்கு மகளா பிறக்கலாமா இந்த மாநிலத்தில் வாழலாமா நான் மகளா பிறக்கலாமோ நீ மகளா பிறக்கலாமா இந்த மாநிலத்தில் வாழலாமா ஏ எந்த கப்பா விரும்புலையா நாம் பெண்ணா பிறக்கலாம் இந்த பேருலையில் வாழலாம் ஏ எந்த கப்பா விரும்புலையா அப்பா என்ன பெத்த சண்டாளி நான் கருவா சனிக்கையில அவ கருவாக சனிக்கையில அவ கருமருந்த தின்றாள் இல்ல என்ன கருவதில அழித்தாள் இல்ல அவ கர்மருந்த தின்னாள் இல்ல ஐயா கர்மருந்த தின்னாள் இல்ல அவ கருவில தான் அழித்தாள் இல்ல இல்லையே ஏ எந்த கப்பா பெரும்புலையா நான் ஒருவா சனிக்கையில ஏ என்ன பெத்த சண்டாளி அவ உரமருந்த தின்றாள் இல்ல என்ன உருவதில அழித்தாள் இல்ல ஏன் கொப்பூல இருக்கும்போது ஏ எந்த கப்பா விரும்புலையா ஏன் கொதவலைய அறுத்தாள் இல்ல எப்பா மாயாண்டி வாசலுக்கோ என்ன மாசாடா என வளர்த்த அப்பா சுடலையுட கோவிலுக்கோ அப்பா சூலாடா என வளர்த்த இந்த பகவாமவன் மாயாண்டிக்கு என்ன பாலாடா என வளர்த்த இந்த கடவுள் மகன் மாயாண்டிக்கு என்ன கருங்கடாயா என வளர்த்த அழுது மெல்ல புலம்புகிறா அவளோ அழுது மெல்ல புலம்புகிறா அந்த அருங்கிலியா மாவுசைக்கு அவளுது மெல்ல புலம்புவாளா அவளோ அழுது மெல்ல புலம்புவாளா அந்த அருங்கிலியா மாவுசைக்கு ஏ எந்த கப்பா விரும்புலையா என்னை எதற்காக பிச்செடுத்த என்னை பெத்த அருமை என்ன பேர் கொடுத்த நேச என்ன
என்ன வளர்த்த அருமை என்னப்பா, என்ன வைத்திருந்த நேச என்ன. என்ன போ நீ இருக்கும் இடத்துல எள்ளும் குறுக்கும் எருக்களையும் முளைக்க கிடவது. ஆமா நீ பிள்ளைக்கு கொள்ளியச்சு கொடி முடிந்து போவா என்று சாபம் கொடுத்தா மாவுசைக்கு. ஆமோ சாபம் கொடுக்கும் அதே விரும்பலையா. என்னடா அழுக சத்தம். சத்தம் 4வது சாமமாச்சுடா. ஆமா உன் மகளை சீக்கிரம் பரன் போட்டு கூடடா. குடடா பலி குடடா அப்பம் பட்டாவால கையில் எடுத்தான். அவன் பரன் மேல ஏறுகிறான். அவன் பரன் மேல ஏறி எல்லோ அவன் மார்பரியில இருந்து கொண்டு அவன் பட்டாவால கையில் எடுத்தான். 4 வாசக்கார சுடலைக்குத்தான். அந்த மாவுசைக்கு பெண் மகளை அவன் நெஞ்ச மெல்ல கீறுகிறான். அவன் மாவோட குடியோட மாவோட குடியோட அவன் மாயாண்டிக்கு எடுத்து வைத்தான். அவன் ஈரேழும் பிள்ளையுமா அவன் ஈரேழும் பிள்ளையுமா எடுத்து வைத்தான் சுடலைக்குத்தான். அப்பம் பேச்சு மேவ மாயாண்டி அருளாகி உருவாகி அந்த ஈரேழும் பிள்ளையுமா அவன் எடுத்து ஏப்பம் போடுகிறார். அவன் மாவோட குடியோட மாபூச போடுகிறார். மாயாண்டி சுடல தெய்வம் மாவுசைக்கு பெண் மகளை மாபூச போடும் போது முக்கா 3 தேரம் 3 தேரம் அவன் முக்கா நல்ல கொலவ போட்டா. அப்போ மாவுசைக்கு பெண் மகளை மாயாண்டி சுடலை ஐயா பரன்பூச வாங்கும் போது 8 மாத்த பிள்ளையத்தான் ஈரேழும் பிள்ளையுமா பிள்ளையுமா எடுத்து எப்போ போடுவாரா. அப்போ போட்டுட்டாரு பேயாண்டி மாயாண்டி பேரு வச்ச சுடலை ஐயா எப்பரன் பூச வாங்கும் போது எங்க 4 வாசக்கார சுடலை ஐயா அவான பந்தம் கொளுத்துறதும் மாயாண்டி ஆதாளி போடுறதும் நீ ஒத்த பந்தம் கொளுத்துறதும் சுடலை ஐயா நீ ஊழ சத்தம் போடுறது மாயாண்டி சுடலைக்கு 7வது பிறல நெஞ்சகீரி கொடுக்கும் போது மாயாண்டி நீ சொன்ன மாதிரி என் மகளை பழி போட்டு கொடுத்த செப்பு குடத்துல நீ அடபடணும் சொன்ன வாக்குப்படி. அப்ப மாயாண்டி சுடலையத்தான் 1008 சொருவத்தில ஒரு அரைச்சுருவம் அதை எடுத்தாரே செப்பு குடத்துக்குள்ள புகுந்தாரே பாமூடி போட்டானே செப்பு குடத்துக்குள்ள அடைத்தானே செஞ்சுடல மாயாண்டி சுடலையை செப்பு குடத்திலே அடைத்த போது கருவக்குட்டி கால்வாயில வெள்ளம் வரக்கூடிய இடத்துல 60 அடி ஆழ குழிய வெட்டினான். 60 அடி ஆழ குழிய வெட்டி சுடலையை செப்பு குடத்துல அடைச்சு குடத்துக்குள்ள சுடலைய போட்டு தாழ்த்துட்டான். சுடலையோ செப்பு குடத்துல அடைச்சு என்னைக்கு அடைச்சாரோ
மலையாள தேசத்துல மழை இல்ல. இல்ல இல்ல. சுடலைய அடைத்த தோசம் மழை இல்ல. ஆமா. ஊரு மக்கள்லாம் போய் மாந்திரவாதி புலையா ஏன் மழை பெய்யலன்னு மை போட்டு பாரு. சரி. அவன் மாறன மை போட்டு பார்த்தான். என்ன? கருவக்குட்டி கால்வாயில காக்காச்சி மலையில ஆமா. தண்ணி விழக்கூடிய இடத்துல சுடலைய செப்பு குடத்துல அடைச்ச தோசம்தான் மழை இல்ல. இல்ல இல்ல. மழை பெய்யணுமானா கொட்டாரக்கரை கோமகன் ராமராசாவுடைய மதியானையை பலி கொடுத்தா மழை பெய்யும்னு விதி இருக்கு. ஆமா. ஐயா என்ன? ராமராசாவுடைய மதியானை யாரு பத்திட்டு வாரா? ஆமா. ஒரு ஆடு மாட பலி கொடுக்கணும்னா கொடுத்துடலாம். மதியானை யாரு பத்திட்டு வர? யாரு பத்திட்டு வர? அப்போ பார்த்தாங்கோ யாரு? ஊர் மக்கள்லாம் நீங்க வெள்ளிக்கிழமை ஆமா படப்பு போட்டு வச்சிருங்க. சரி. நான் இரவோட இரவா மைய போட்டு மதியானையை பத்திட்டு வந்துருதேன். அது போல என்ன? ஊர் மக்கள்லாம் மாயாண்டி சுடலை அடைச்ச செப்பு குடத்துக்கு மேல ஐயாவுக்கு படப்பு போட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க. சரி. இவன் விறுவிறுன்னு கொட்டாரக்கரைக்கு போனான். ஆமா. ராமராசாவுடைய மதியான மேல மைய சுண்டுனான். சரி. இவன் கை நீட்டின இடத்தெல்லாம் மதியான நடந்து பச்சை பிள்ளை மாதிரி நடந்து வருது. ஆமா. அப்போ மதியானையை கொண்டுட்டு வந்தான். சரி. கருவக்குட்டி கால்வாயில ஆமா ராமராசாவுடைய மதியானையை பலி கொடுத்தான். சரி. மலைய பார்த்தேலோ? என்ன? கோடை இடி முழங்க கோடை மலை ஒளிய கருவக்குட்டி கால்வாயில வெள்ளம் கரபுரண்டு வருது. வெள்ளம் கரபுரண்டு வரும்போது அருவிக்கரையில தண்ணி விழும்போது தண்ணி விழ வேகத்துல செப்பு குடம் மேல கிளம்புது. செப்பு குடம் மேல கிளம்பி வெள்ளத்தோடு வெள்ளமா செப்பு குடம் வந்துகிட்டு இருக்கு. செப்பு குடம் வரும்போது ராமராசாவுடைய மதியானையை காணலன்னு ராசாவுக்கு தெரிஞ்சு போச்சு. எவன் கொள்ளையிட்டான்? யாரு பத்திட்டு போனா? நந்தம்புரன் ஊர்ல இருக்கானே மாந்திரவாதி பெரும்புலையன் தான் ராமராசாவுடைய மதியானையை பத்திட்டு போனான். ஊர் மக்கள்லாம் சொல்லிட்டாங்க, இழுத்துட்டு வா அப்படின்னா. அங்க இருந்து புலையனை கூட்டிட்டு வந்தா. நீதான் மதியானை என்ன செஞ்ச? பலி கொடுத்தோம்னா. எந்த மதியானை நீ பலி கொடுத்தியோ அதே யானையுடைய காலால உன் தலையை எதிர செய்யணும். ஆளை குளிய விட்டுனாங்க. பெரும்பலையின உள்ள இறக்கி கழுத்தளவு மண்ணை போட்டு மூடி யானையுடைய காலால அவன் தலையை எதிர செய்தார். தலை உருண்டு ஓடும் போது சுடலை சுடலை சுடலைக்கு அபயம் சுடலைக்கு அபயம் என்று சொன்னான். சாகும் போது சுடலையுடைய பேரை சொன்னதால உனக்கு புலமாட சுவாமின்னு பெயர் தாரு அப்படின்னு அவனுக்கு புலமாட சுவாமின்னு பேர் கொடுக்க. அப்போ மாயாண்டி குடம் அதுதான் குடம் மாந்திரவாதி வம்முசத்த கருவறுத்த சுடலை ஐயா செப்பு குடம் ஆனதுதான் வெள்ளத்தோடு வெள்ளமாக செப்பு குடம் வருகுதையா செப்பு கோடம் வரும்போது கருவக்குட்டி கால்வாயில தொட்டியர்கள் 7 பேரும் சுகுசுடனே வாழ்ந்துவா. தொட்டிய பெண்கள் எல்லாம் அவளும் வெள்ளம் பார்க்க வருவாளாம். அவ வெள்ளம் பார்க்க வரும்போ வெள்ளத்தோடு வெள்ளமாக செப்பு குடம் மாற போது செப்பு குடம் வருகுதையா. அப்போ தொட்டிய பெண்கள் எல்லாம் நமக்கு வாய்த்தது போல் வாய்த்திருக்க செப்பு குடம் கிடைச்சிருக்க நாம இழுத்து போக வேணும் என்று தொட்டிய பெண்கள் 7 பேரும் கணவன்மார்கள் இடமதியில தொட்டிய பெண்கள் எல்லாம் ஓடி வந்து ஐயா கருவக்குட்டி கால்வாயில வெள்ளத்தோட வெள்ளமா ஒரு செப்பு குடம் வருது. அதுல திரவியம் இருக்க மாதிரி தெரியுது. வாங்க செப்பு குடத்தை எப்படியாவது கரைக்கு இழுக்கணும். அப்போ தொட்டிய பெண்கள் சொன்னவோ கணவன்மார்கள் 7 பேரும் கருவக்குட்டி கால்வாயில
வந்து மெல்ல பார்க்கும்போது செப்பு குடத்தை பார்க்கும்போது வாய்த்ததுவோ வாய்த்திருக்க செப்பு குடம் கிடைத்திருக்க இழுத்தார்கள் குடமதைத்தான். எப்படி இழுத்தாங்க? கரையில நின்னுகிட்டு ஒரு கயித்துல கண்ணி போட்டு இங்க இருந்து செப்பு குடம் மேல போடும்போது வாவிளும்புல போய் கண்ணி விழுந்து கரைக்கு இழுத்தாங்க. தூக்க முடியல. நான் 7 பேரும் காவட்டு கட்டி சுமந்து அண்ணே வாமுடிய திறண்ணே அண்ணா தொட்டியர்களில் பெரியவன் தான் வாமுடிய திறந்து பார்த்தான். திறக்கத்தான் முடியலையே. அவங்க வட்ட நல்ல பாறையில போட்டு உடைத்தார்கள் தொட்டியர்கள். தொட்டியர்கள் எல்லாம் உடைக்கும் போது ஐயாவான சுடலையத்தான் வெளிய மெல்ல விட்டுட்டாங்கோ. வட்ட நல்ல பாறையில அவங்க போட்டு நல்லா உடைக்கும் போது பேச்சு மகனான சுடலையா ஏ வண்டு தும்பியாக பறந்தாரே இந்த 4 வாசக்கார மாயாண்டி ஐயா வண்டு தும்பி போல ஆயாகமா பறந்தாரே. ஆகாயமா பறக்கும் போது ஏ தொட்டியர்களே, நான் சும்மா இருந்தவனே செப்பு குடத்தை நீ உடைச்சி என்ன வெளியேத்திட்டிய. அந்த தொட்டிய பெண்கள்ல ஒருத்தி 8 மாத்த சூழியா இருந்தா. அந்த 8 மாத்த சூழியத்தான் ஐயா அடிச்சு மெல்ல கொள்ளுவாராம். அவ உயிரை மெல்ல வாங்குவா. 8ஓட 8 நாளா கருவ குட்டி கால்வாயில இடைஞ்சல் தாங்க முடியலைய. மண்டையடி கிருகிருப்பு மயக்கம் அது பொருட்களையே. ஐயா மண்டையடி கிருகிருப்பு மயக்கம் அது தாங்களையே. அட்டகாசம் பொருட்களையே. ஆன பந்தம் கொளுத்துதையா ஆதாளி போடுதையா. ஒத்த பந்தம் கொளுத்துதையா ஊலட்சத்தம் போடுதையா. போற வேற வார வேற புரதி அடியா அடிக்கார பேயோ நல்ல பிசாசுகளோ சாசுகளோ இல்ல பொல்லாத தெய்வங்களோ. இது பேயா இருக்குமா இல்ல பொல்லாத தெய்வங்களாக இருக்குமா? இருக்கலாமா? எல்லாத்துக்கும் பெரியவன் தொட்டியவனுக்கு எல்லாத்துக்கும் பெரியவன் மேல ஐயா அருளானா. ஐயா அருளாகி என்ன செய்தாரு? அப்பா நான் பேயும் இல்ல விசாசம் இல்லை, நீதி நிறைந்த தெய்வம். மணிவிளக்க பிறந்ததால எனக்கு மாயாண்டின்னு பேரு. சுடரொழுவுல பிறந்ததால சுடலைன்னு பேரு. நான் இருந்த செப்பு கொடுத்த நீங்க கருவக்குட்டி கால்வாயில வட்டப்பாறையில போட்டு உடைச்சிட்டியோ. அதனால நீங்க வட்டப்பாறை பக்கத்துல கருவக்குட்டி கால்வாயில மாயாண்டி சுடலைக்கு நிலையம் போட்டு கொடுக்கணும். ஐயா நிலையம் போட்டு தரலையானா நிலையம் போட்டு தரலையா உங்களை சும்மா விடமா. மாயாண்டி சொன்ன போது ஆட்டும் என்று சம்மதித்தா. சொன்ன போது ஐயா கருவக்குட்டி கால்வாயில மாயாண்டி சுடலைக்குத்தான் மன்னார் ஒரு வீடம் போட்டு மாயாண்டி என்று சொல்லி கல்லால சிலையடித்து கடவுள் மகன் சுடலை அண்டு ஊட்டு கொடை நடத்துவாரா. ஊட்டு கொடை நடத்தும் போது
தொட்டியர்கள்ல பெரியவன் மேலதான் ஐயா அருளானார். ஆமா தொட்டியர்கள்ல பெரியவன் மேல அருளாகி அருளாகி அண்ணன் அவன் சாமியார தம்பிமார்கள் வரங்கேற்க பரன்பூச வாங்கியல். வருஷத்துக்கு ஒரு முறை நீங்க தொட்டியர்கள் எல்லாம் கருவக்குட்டி கால்வாயில மாயாண்டிக்கு ஊட்டு கூட நடத்தணும். அப்படி நடத்திரானா உங்க வம்சத்தை வாழ வைக்கும் தெய்வமா மாயாண்டி இருப்பேன் ஆமா என்று வாக்கு வரம் கொடுத்து கருவக்குட்டி கால்வாயில பேச்சு மாம மாயாண்டி 8 நாள் கழியலைய 8 நாள் கழிய 8ஆம் பூச நடக்கலைய. ஐயா 8 நாள் கழியலை 8ஆம் பூச நடக்கலை. யார் வருவா எவர் வரும் ஈசம் அவன் மாயாண்டி எதுவாத்திருக்காரு. இதுவாத்திருக்கும் போது நாட்டிலையும் நல்ல நாடு நல்ல நாடு நல்ல நாடு. அண்ணா சிவராமன் பேட்டையில பேட்டையில நல்ல நாடு நல்ல நாடு அங்க நல்ல நாடு சராம பேட்டையில பேட்டையில. ஐயா செந்தால பூச்சொரியும் பூச்சோரியும் சிவராமன் பேட்டையில பேட்டை. யாரெல்லாம் வாழ்ந்து வாரா அங்க செட்டியார் சமுதாயத்தில் சிறப்புடனே வாழ்ந்து வாரா. ஆதிகண்டம் செட்டியாரும் ஆதிகண்டம் செட்டி கூட்டம் அவங்க 61 தலப்பா கட்டி